மாலை வணக்கம். நாம் இது ஒரு புதியது ஒரு முயற்சி. நீட்டு தினமும் ஒரு கொஷின் அப்படிங்கிற அடிப்படையில் தினமும் ஒவ்வொரு கொஷின் என்னவா இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இது முதல் பகுதி, முதல் கேள்வி. இது குறிப்பாக என்னவா அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களுக்காகவும் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும் இங்கிலீஷும் தமிழும் ரெண்டுமே இருக்கும். அதனால எல்லாருமே இதை சரியா நீங்க தினமும் பயன்படுத்திக்கலாம். நாங்க இதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது கான்செப்ட் பேஸ்டா ஃபுல்லாவே தினமும் ஒரு கேள்வி பண்ண போறோம். இதை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ நான் இந்த வருஷம் என்ன அப்படின்னா, அதாவது 2025 நீட்டு எழுதுனதுல நான் ஜுவாலஜியில் 180க்கு 180 180க்கு 180 கொஷின் நான் சரியாக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்ன அப்படின்னா உங்களாலையும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது பெரிய என்ன அப்படின்னா உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். நீட்டில் வரக்கூடிய நீட் எக்ஸாமில் பெருசாக என்ன அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு முதல் கொஷினா என்ன அப்படின்னா 2025 நடந்த எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்லையுமே ரெப்யூட்டேஷனாக எண்டோக்ரைன் சிஸ்டம் ஆர் நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல இருந்து 4 or 5 கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா எங்கெல்லாம் எண்டோக்ரைன் சிஸ்டத்துல கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ நம்ம கொஷின்குள்ள போறோம். கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அது எண்டோக்ரைன் சிஸ்டத்துல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இதில் கொஷினை பாருங்க. என்ன அப்படின்னா ஒரு மேட்ச் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, அதாவது பட்டியல் 1, பட்டியல் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க ஹார்மோன் ஒரு சைடில் லிஸ்ட் 1ல ஹார்மோன்களை கொடுத்துருக்காங்க. இன்னொருதுல அது எங்கேருந்து உற்பத்தி ஆகும், ப்ரொடக்ஷன் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சரியா என்ன பண்ணினா மேட்ச் பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு உண்டான விளக்கங்களை என்ன பண்ணினா தெளிவா, அதாவது ஒவ்வொருத்துக்கும் இப்போ ப்ரொஜெஸ்டிரான்னா எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதையும் அது என்ன மாதிரியான வேலைகளை செய்யுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீட்டெயில்டாக என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த கொஷின் நீங்கள் படிக்கிறதுனால பார்க்கறதுனால இன்னும் வரக்கூடிய நம்ம ஃபர்தராக வரக்கூடிய எல்லா கொஷின்ஸும் அப்படின்னா ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை நிறையவே உண்டு. ஸோ அதனால் அதை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ப்ரொஜெஸ்டிரான். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொஜெஸ்டிரான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ப்ரொஜெஸ்டிரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ப்ரொஜெஸ்டிரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஹார்மோன். தமிழ்ல என்ன அப்படின்னா ப்ரொஜெஸ்டிரான். இது தமிழ்ல என்ன அப்படின்னா ப்ரொஜெஸ்டிரான் சொல்லுவோம். இது பெண்களுக்கு உண்டான இனப்பெருக்க ஹார்மோன் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 ஹார்மோனை சொல்லுவோம். ஒன்று ப்ரொஜெஸ்டிரானு, இன்னொன்று ஈஸ்ட்ரோஜன். அப்போ இந்த ஹார்மோனை நம்ம ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 ஹார்மோன் தான் என்ன அப்படின்னா பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோனு. இது இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா ரிலாக்ஸின். இந்த 3 ஹார்மோன் என்ன அப்படின்னா பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன்ல ப்ரொஜெஸ்டிரான் இருக்கு, ப்ரொஜெஸ்டிரானை பார்ப்போம். ஃபர்தரா ஈஸ்ட்ரோஜனையும் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸினும் நம்ம 2வது ஆப்ஷனா இருக்கு, இதையும் நம்ம பார்த்துருவோம். எப்படி ஃபார்ம் ஆகுது ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோன் அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஓவரி, இது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பேசேஜ் பாதைகள், இது ஃபெல்லோபியன் டியூப்னு சொல்லுவோம். இந்த ஃபெல்லோபியன் டியூப் 2 சைட்லையும் என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது யூட்ரஸோட 2 சைட்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா ஓவரி இருக்கும். ஓவரி அப்படின்னா தமிழ்ல அண்டகம் அப்படின்னு. இதுக்குள்ளதான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபாலிக்கல் செல்ஸ், இம்மெச்சூர் ஃபாலிக்கல் செல்ஸ் என்ன அப்படின்னா நிறைய இருக்கும். இம்மெச்சூர் என்ன அப்படின்னா ஃபாலிக்கல் செல்ஸ் என்ன அப்படின்னா இதுக்குள்ள இருக்கும். ஸோ ஃபாலிக்கல் செல்ஸ் இருக்கும். இந்த ஃபாலிக்கல் செல்ஸ்ல இருந்து தான் என்ன உருவாக போகுது, உள்ள என்ன இருக்கும் ஃபாலிக்கல் செல்ஸ். தமிழ்ல நுண்பை செல்கள் அப்படின்னு. ஸோ இந்த ஃபாலிக்கல் செல்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்தரா
நிறைய ஸ்டேஜஸ், முதல்நிலை ஃபாலிக்கல், ரெண்டாம் நிலை ஃபாலிக்கல், மூன்றாம் நிலை ஃபாலிக்கல் அப்படின்னு மூணாம் மாறி கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறப்போம். ஸோ அதை தான் நம்ம என்ன அப்படின்னா பார்க்கணும். பாருங்க, இதுடைய ஃபாலிக்கல் செல்ஸ் உருவாகுது அப்படின்னா அந்த ஃபாலிக்கல் செல்ஸ் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா ஓவரிக்குள்ள இருக்கக்கூடிய ஓவரிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா என்ன இருக்கும், ஊகோனியா அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. ஊகோனியா அப்படின்னா தாய் அண்டசெல், தாய் அண்டசெல் ஆனா அண்ட தாய் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஊகோனியா என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்கிறதுனால அதாவது மறைமுக செல் பகுப்பு, மறைமுக செல் பகுப்பு. இப்போ மறைமுக செல் பகுப்பு நடக்கிறதுனால செல்லு ஒன்று உருவாகும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அங்க ஒரு செல் உருவாகும், அதுக்கு பேர் பிரைமரி ஊசைட்னு பேர். பிரைமரி ஊசைட் அப்படின்னு. இந்த பிரைமரி முதல்நிலை அண்டசெல் அப்படின்னு, முதல்நிலை அண்டசெல் அப்படின்னு. அப்போ இந்த முதல்நிலை அண்டசெல் என்னாகும் அப்படின்னா உருவாகும். இந்த முதல்நிலை அண்டசெல் உருவான பிறகு என்னாகும் அப்படின்னா இதை சுத்தி என்னாகும் அப்படின்னா ஒரு செல்லு ஃபார்ம் ஆகும். இதை சுத்தி என்னாகும் அப்படின்னா ஒரு செல்லு, என்ன செல்லு, கிரானுலோசா செல்ஸ்னு ஒரு செல்லு ஃபார்ம் ஆகும். இது கிரானுலோசா செல்ஸ். இந்த சிங்கிள் கிரானுலோசா செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்படி கிரானுலோசா செல்ஸ் ஃபார்ம் ஆனிச்சுன்னா இந்த செல்லுக்கு பேரு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரைமரி ஃபாலிக்கல் அப்படின்னு. பிரைமரி ஃபாலிக்கல், முதல்நிலை ஃபாலிக்கல் அப்படின்னு. இது என்னவா அப்படின்னா ரெண்டா என்ன அப்படின்னா பிரிவு. ஓகேவா? இதுல இருந்து என்னவா அப்படின்னா இன்னொரு செல் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது பிரைமரி ஊசைட், அதாவது முதல்நிலை அண்ட செல்லு. இதை சுத்தி என்ன ஆகும் அப்படின்னா இதை சுத்தி கிரானுலோசா செல்ஸ் நிறைய லேயரா ஃபார்ம் ஆகும். கிரானுலோசா செல்ஸ் நிறைய லேயரா ஃபார்ம் ஆகும். இஸ் a many layer of granulosa cells ஃபார்ம் ஆகும். கிரானுலோசா செல்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு இதை என்ன அப்படின்னா கவர் பண்ணி இன்னொரு லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும், இன்னொரு செல் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேரு தீகா அப்படின்னு. அதுக்கு பேரு தீகா அப்படின்னு. அப்ப என்னது, இங்க தீகா அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அப்ப நிறைய கிரானுலோசா செல்ஸ் இருக்கு, தீகாவும் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுலதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஜோனா, இந்த இதை சுத்தி என்ன ஆகும் அப்படின்னா ஜோனா பெலிசுடா அப்படின்னு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். இதை சுத்தி சோனா ஊசைட்டை சுத்தி என்ன ஜோனா பெலிசுடா அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா தீகா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு செகண்டரி ஃபாலிக்கல் அப்படின்னு. செகண்டரி ஃபாலிக்கல் இல்லைன்னா இரண்டாம் நிலை ஃபாலிக்கல் செல் அப்படின்னு. இப்ப இந்த செல் என்ன ஆகும் அப்படின்னா இது கொஞ்சம் மாறுது. எப்படி மாறுது, ஒரு பிரைமரி ஊசைட்டு முதல்நிலை அண்ட செல்லு, இத சுத்தி என்ன ஆகும் அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு ஜோனா பெலிசுடா என்ன ஆகும் அப்படின்னா இதை சுத்தி ஃபார்ம் ஆகிருக்கும். ஜோனா பெலிசுடாவுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரானுலோசா செல்ஸ், நிறைய லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். நிறைய கிரானுலோசா செல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த கிரானுலோசா செல்ஸை ஃபார்ம் பண்ணி சுத்தி என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆயிருக்கும், கிரானுலோசா சுத்தி தீகா எக்ஸ்டர்னா தீகா இன்டர்னா அப்படின்னு என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆகும். அப்போ தீகா எக்ஸ்டர்னா இன்டர்னா ஃபார்ம் ஆகுறதுக்குள்ள இதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கேவிட்டி ஒன்று ஃபார்ம் ஆகும். இது ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி அப்படின்னு. இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆண்ட்ரம் அப்படின்னு பேர். அப்போ ஆண்ட்ரம் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ஆண்ட்ரம் எப்போ ஃபார்ம் ஆகுதோ அப்போ அந்த செல்லுக்கு பேரு டெர்ஷரி ஃபாலிக்கல் அப்படின்னு. இந்த டெர்ஷரி ஃபாலிக்கல் என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆன பிறகு என்ன அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகி என்னவா மாறும், இது இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா மாறி கிராஃபியன் ஃபாலிக்கலா மாறும். கிராஃபியன் ஃபாலிக்கல்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பிரைமரி ஸ்பெர்மடோசைட்,
அதை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா சோனா பெலுசுடா. அதுக்கப்புறம் இதை சுற்றி என்ன கரோனா ரேடியேட்டா ஒன்று பண்ணுவோம், கரோனா ரேடியேட்டா. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சிங்கிள் கிரானுலோசா செல்ஸ். சரியா, சிங்கிள் கிரானுலோசா, அதாவது மெனி லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ், மெனி லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ என்னவா அப்படின்னா இதை சுற்றி என்னவா திரும்பி தீக்கா லேயர் ஃபார்ம் ஆகும். இதை சுற்றி தீக்கா லேயர் என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆகும். தீக்கா எக்ஸ்டர்னா, தீக்கா இன்டர்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். உள்ள ஆண்ட்ரம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா, இது தீக்கா இன்டர்னா, அதுக்கப்புறம் தீக்கா எக்ஸ்டர்னா இப்படி செல்லு ஃபார்ம் ஆகும். தீக்கா எக்ஸ்டர்னா ஃபார்ம் ஆகும். இது ஃபார்ம் ஆன பிறகு என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், இது மாதிரி ஃபுல்லாக ஃபார்ம் ஆன மெச்சூர்டு ஃபாலிக்கல் செல்ஸுக்கு பேர் கிராஃபியன் ஃபாலிக்கல். கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு தமிழ்லையும் என்ன அப்படின்னா கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு. கிராஃபியன் ஃபாலிக்கல். இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் என்னவா அப்படின்னா ஃபார்ம் ஆன பிறகு இது கிராஃபியன் ஃபாலிக்கல். அப்போ இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் என்னவா அப்படின்னா ஒரு ஹார்மோன் என்ன அப்படின்னா தூண்டும். என்ன ஹார்மோனு? ஏல்கேஜ் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன். இதை தூண்டுறதுனால இதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும், ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் ஃபார்ம் ஆகும். ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் ஃபார்ம் ஆகும். இப்போ அதே சேம் என்னவா அப்படின்னா அதே சேம் இந்த எல்கேஜி ஹார்மோன் தூண்டுறதுனால உள்ள இருக்கக்கூடிய ஓவம் என்னவா அப்படின்னா வெளியே வரும். பிரைமரி ஓசைட் இல்லையா, அது என்னவா அப்படின்னா வெளியே ரிலீஸ் ஆகும் அட் த டைம் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். அப்போ அப்படி வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா எம்டியா மாறும். கிராஃபியன் ஃபாலிக்கல் எம்டியா மாறும். அப்போ சிங்கிள் மெனி லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் இப்படி இருக்கும், மெனி லேயர் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் இருக்கும். அதை சுற்றி என்ன ஆகும் அப்படின்னா தீக்கா லேயர் இருக்கும். தீக்கா லேயர் இப்படி இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு எல்லோ கலராக என்ன பண்ணும் அப்படின்னா மாறும். ஸோ இதுக்கு பேர் கார்பஸ் லூட்டியம்னு பேர். கார்பஸ் லூட்டியம்னு பேர். தமிழ்ல என்ன அப்படின்னா கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு பேர். அப்போ அந்த அண்டர் செல் வெளியிடுது இல்லை, அதாவது ஓவம் ரிலீஸ் ஆகுது இல்லை, இது மென்சுரல் சைக்கிள்ல 14வது நாள் 14th டே என்ன பண்ணும் அப்படின்னா வெளிவரும். அப்போ இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன அப்படின்னா இங்க இருந்து எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் என்னவும் கார்பஸ் லூட்டியம் ஆகும். இந்த கார்பஸ் லூட்டியத்துல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் தான் ப்ரோஜெஸ்டிரான். இப்போ புரியுதா எப்படி ப்ரோஜெஸ்டிரான் உருவாகுது அப்படின்ட்டு? இந்த ப்ரோஜெஸ்டிரான் என்ன அப்படின்னா இப்போ இங்க என்ன அப்படின்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் இருக்குல்ல, இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் என்ன வேலை செய்யும்னா அந்த யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய எண்டோமெட்ரிய வாலை ப்ரிப்பேர் பண்ணும். ப்ரோஜெஸ்டிரான் என்ன பண்ணும் அப்படின்னா எண்டோமெட்ரிய வாலை திக்கனிங் பண்ணும் ஃபார் இம்ப்ளான்டேஷன். அப்போ கரு வந்து பதியணும் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த ஹார்மோன் தான் ப்ரோஜெஸ்டிரான் ஹார்மோன். அதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த கார்பஸ் ஒரு முறை நீட் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்கான், டெம்பரரி எண்டோகிரைன் கிளாண்ட், அதாவது தற்காலிக நாளமில்லா சுரப்பியாக செயல்படுவது எது அப்படின்னா இதுதான். அப்போ டெம்பரரி எண்டோகிரைன் கிளாண்ட் அப்படின்னு செயல்படுறது யாரு அப்படின்னா யாரு? தற்காலிக நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா ப்ரோஜெஸ்டிரான் அப்படிங்கிறதுக்கு எங்கேருந்து உருவாகுது? கார்பஸ் லூட்டியத்துல இருந்து உருவாகுது. ரெண்டாவது என்ன அப்படின்னா ரிலாக்சின் என்ன அப்படின்னா இது இந்த இடத்துல நம்ம சொல்லிடலாம். என்ன அப்படின்னா அண்டகத்துல இருந்து உருவாகக்கூடிய ஒரு ஹார்மோன், அண்டகத்துல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் என்ன அப்படின்னா ரிலாக்சின் அப்படின்னு. இந்த ரிலாக்சினோட வேலை என்ன அப்படின்னா அட் த டைம் ஆஃப் டெலிவரி, குழந்தை பிறக்கும் பொழுது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளையும் தசைகளையும் இடைவெளி செய்து குழந்தை என்ன அப்படின்னா ஈஸி டு பர்த், குழந்தை ஈஸியா பிறக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றது தான் என்ன அப்படின்னா இந்த ரிலாக்சினோட முக்கியமான வேலை. ஸோ ஓவரியில இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. மூணாவது என்ன அப்படின்னா மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங்
மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது மூணாவது ஹார்மோன் MSH அப்படின்னு. சரியா? அப்போ என்னவா MSH, இந்த ஹார்மோன் பேரு MSH, மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன, மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மாஸ்டர் கிளாண்ட்னு சொல்லுவோம். அதாவது தலைமை சுரப்பி, மாஸ்டர் கிளாண்ட், தலைமை சுரப்பி, தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இதுக்கு சயின்டிபிக் நேம் என்ன அப்படின்னா ஹைப்போபைசிஸ், ஹைப்போபைசிஸ் அப்படின்னு. இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், இது அடினோ ஹைப்போபைசிஸ், இது நியூரோ ஹைப்போபைசிஸ், இது அடினோ ஹைப்போபைசிஸ், நியூரோ ஹைப்போபைசிஸ், இது ஹைப்போதலாமஸ், இது ஃபுல்லாவே ஹைப்போதலாமஸ். அப்போ ஹைப்போதலாமஸோட பிட்யூட்டரி கிளாண்ட் சேர்ந்துருக்க இடம் பேரு இன்ஃபண்டிபுலம்னு பேரு. அப்போ இந்த பகுதிக்கு பேரு அடினோ ஹைப்போபைசிஸ், அதாவது முன் பிட்யூட்டரி சுரப்பி அப்படிங்கிறது. இது பின் பிட்யூட்டரி சுரப்பி அப்படிங்கிறது, அதாவது நியூரோ ஹைப்போபைசிஸ் அப்படிங்கிறது. அப்போ இந்த இதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இந்த ரீஜனுக்கு பேரு பார்ஸ் டிஸ்டாலிஸ் அப்படிங்கிறது, பார்ஸ் டிஸ்டாலிஸ் அப்படிங்கிறது. இந்த நியூரோ ஹைப்போபைசிஸ் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு பார்ஸ் நெர்வோசா அப்படிங்கிறது, பார்ஸ் நெர்வோசா. இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டு பகுதியையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி, இன்டர்மீடியட் பகுதி. இதுக்கு பேர் தான் பார்ஸ் இன்டர்மீடியா அப்படின்னு, பார்ஸ் இன்டர்மீடியா. இதுல இருந்து தான் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா MSH அப்படின்னு ஒரு ஹார்மோன் ஃபார்ம் ஆகும். இந்த MSH ஹார்மோன் என்ன ஆகும், நம்ம பாடியில மெலனோசைட், மெலனோசைட் அப்படிங்கக்கூடிய செல்லு மேல ஆக்ட் பண்ணி, ஓகேவா, இந்த மெலனோசைட்ல என்ன ஆகும் அப்படின்னா மெலனோசைட் செல்லுகள் ஆக்ட் பண்ணி மெலானின் அப்படிங்கக்கூடிய பிக்மெண்ட் என்ன அப்படின்னா ஃபார்ம் பண்றதுக்காக ஹெல்ப் பண்றது தான் என்னது இந்த ஹார்மோனோட வேலை. அதனாலதான் மெலானினை ஸ்டிமுலேட் பண்றதுனால மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. இது தேர்ட் ஆப்ஷனுக்கு உண்டான ஆன்சர், தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது என்ன அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க என்ன வந்திருக்கு. ஃபோர்த் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கேட்டகோலமைன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கேட்டகோலமைன் ஹார்மோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். கேட்டகோலமைன் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கேட்டகோலமைன், தமிழ்லயும் என்ன அப்படின்னா அதேதான் கேட்டகோலமைன். அப்படின்னா என்ன அப்படின்னா கேட்டகோலமைன், கேட்டகோலமைன் அப்படிங்கிற ஹார்மோனு எதனால உருவானுச்சு, அமினோ ஆசிட்னால உருவானுச்சு. அப்போ அமினோ ஆசிட், அமினோ அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் நம்ம உடம்புல 20 வகையான அமினோ அமிலம் இருக்கு. அதுல என்னவா அப்படின்னா ஒரு சில அமினோ அமிலங்கள் ஹார்மோன்களை உருவாக்கும். அதுல தைராக்சினை உருவாக்குறது தைரோசின் அப்படின்னு ஒரு அமினோ அமிலமும், இதுல என்ன அப்படின்னா ரெண்டு ஹார்மோன் என்னது அட்ரினலின் அப்படின்னு ஒரு ஹார்மோனையும் நார் அட்ரினலின், நார் அட்ரினலின் அப்படின்னு ஒரு ஹார்மோனையும் உருவாக்குது. அதாவது அட்ரினலின் தமிழ்லையும் அதுதான் அட்ரினலின், நார் அட்ரினலின் அப்படின்னு பேர். இந்த ரெண்டு ஹார்மோனும் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா கிட்னில என்ன அப்படின்னா ஒரு கிட்னி இருக்கு அப்படின்னா கிட்னியோட மேல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்ரினல் கிளாண்டுன்னு பேர். இந்த அட்ரினல் கிளாண்ட ரெண்டா பிரிப்போம். என்னவா அப்படின்னா அவுட்டர் ரீஜன் கார்டெக்ஸ்னு பேரு, அதே போல மெடுலா ரீஜன் என்ன அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ரீஜன் பேரு மெடுலான்னு பேரு. இந்த மெடுலா ரீஜன்ல இருந்து என்ன அப்படின்னா உருவாகக்கூடிய ரெண்டு ஹார்மோன் தான் எது அப்படின்னா அட்ரினலின், நார் அட்ரினலின். இந்த ரெண்டு ஹார்மோன் தான் அமினோ ஆசிட்னால ஃபார்ம் ஆகுது. அதனால இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம கேட்டகோலமைன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ பாருங்க நம்மளுக்கு 4 ஆப்ஷனுக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சிருச்சு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை இப்போ மேட்ச் பண்ணலாம். இப்போ மேட்ச் பண்ணி பாருங்க பார்ப்போம். இப்படிதான் நம்ம படிக்கணும், நீட் படிக்கிறதா கான்செப்ட் பேஸ்டா அப்படிதான் படிக்கணும். இப்படி படிச்சாதான் நம்மளால டெஃபினட்டா அக்யூரசி ஆன்சர் நம்ம கொண்டு வர முடியும். அப்போ ப்ரொஜெஸ்டிரான் அப்படின்னா கார்பஸ் லூட்டியம், ரிலாக்சின்னா ஓவரி, மோனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனா பாஸ் இன்டர்மீடியா, கேட்டகோலமைன் அப்படின்னா அட்ரினல் மெடுலா. சரியா? ஸோ தமிழ் மீடியமா என்னவா அப்படின்னா பாருங்க ப்ரொஜெஸ்டிரான், கார்பஸ் லூட்டியம், ரிலாக்சின்,
அண்டகம், மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், பாஸ் இன்டர்மீடியா, கேட்டகோலமைன், அடினல், மெடுலா. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணுன்னா ஈஸியாக இப்படி தான் என்ன பண்ணினா கரெக்டாக பொருத்தணும். எதுவும் தெரியாமல் என்ன பண்ணினா மேட்ச் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம நடத்த போகிறோம் தினமும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, உங்களாலையும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். ஸோ இது எல்லா இதுலையும் ஒரு கொஷினை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இது கான்செப்ட் பேஸ்டாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். நான் கான்செப்ட் பேஸ்டாக பசங்களுக்கு நடத்துகிறேன். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக் பண்ணுறதுக்காக நான் டெஸ்ட் எழுதுறேன், எக்ஸாம் எழுதுறேன். நான் 180க்கு 180 அடிச்சிருக்கேன். உங்களாலையும் முடியும் அப்படிங்கிறத நம்புங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்னொரு கொஷினோட நாளைக்கு நான் சந்திப்போம். தேங்க்யூ.